அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 4/3/2024 அஷ்டமி திதி காலை 8:49 வரை. அதன் பிறகு நவமி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் மாலை 4:21 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, தற்காப்பு கலைகள் பயில, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, வீடுமனை விற்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இவையெல்லாம் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அதே நேரம் பொறுமையாகவும் இருப்பீங்க. ஒரு தேடல் உங்கள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட புதிய பார்வை கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களாகவே அலைச்சல் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பரவாயில்ல, எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நிலைமையும் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மாலை 4:21 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றியாக நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. ஓரளவு பரவாயில்ல, கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு தைரியம் வியாபாரத்தில் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த வேலை சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உணவு அதிகமானால் உடம்பு கெடும், ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கை கெடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரே முட்டா சாப்பிடாமல் உணவு நாம் உயிர் வாழ்வதற்குத்தான் அப்படின்னு அளவோடு சாப்பிட்டு வளமோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அனாவசியமான ஆடம்பரம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல சென்று வரக்கூடிய
செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்கி இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:21 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் இன்னைக்கு தவிர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9வது வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. எதிர்பார்க்கறது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வாடிக்கையாளர்கள் கேட்குற கேள்விக்கு சிறப்பாக பதில் சொல்லுங்கள். அவங்கள பகச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகள்கிட்ட கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாம் விதைக்கும் ஒரு விதைதான் நாளை மரமாகும். நாம் நினைக்கும் ஒரு நினைவுதான் நாளை ஒரு செயலாக மாறி அது நிஜமாக மாறி நமக்கு உதவி புரியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளார வளர்த்து வச்சுருப்பீங்க. நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் நல்ல செயல்களாக மாறி உங்களை எல்லா வகையிலுமே உயர்த்தி விட்டு கொண்டிருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. என்ன இருந்தாலும் இந்த 4ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதோ மனசுக்குள்ளார ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த அழுத்தம் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் டெய்லி ஒரு சுற்றிட்டு போனீங்கனாலே அந்த மன இறுக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க்கு அது மாதிரி இடத்துல கூட ஒரு சுற்றுறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் புதன் 9வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரியவங்க ஆசீர்வாதம், அதே மாதிரி விஐபிகளுடைய அறிமுகம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. அதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. உத்தியோக வகையில் வேலை சுமை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால அண்ணன் அக்கா அது மாதிரி மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கோபத்தில் பொறுமையை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. ஆமாங்க, இதெல்லாம் நிறைய பேருடைய அனுபவ மொழிகள்ங்க. அதனால தான் நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் ஆழமாக பழகுவீங்க, அன்பாக பழகுவீங்க, அடிமனசில் இடம் பிடிக்கிற மாதிரி பழகுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை விட்டு யாராவது விலகி போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்கள தேடி நீங்கள் ஓட மாட்டீங்க.
தேவைன்னா அவங்க வரட்டும், ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், அவங்கள நம்பி நான் கிடையாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்றைய தினம் சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், சோர்வு, அசதி அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே கொஞ்சம் தெம்பாக தைரியமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது, அதே மாதிரி மன இறுக்கத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்மளை பார்த்தாலே ஓடி வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறவங்கெல்லாம் இப்போ பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே பதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. எல்லாம் கலிகாலம்தான் அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் நீங்கள் வேதனைப்படக்கூடியதும் உண்டுங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை இன்னைக்கு மாறி லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உச்சிக்கு சென்றவன் பயத்தோடு இருப்பான், ஆனால் தரையில் இருப்பவன் தைரியமாக நடப்பான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிய பொறுப்புகள், பதவிகள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக அடுத்தவர்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருந்ததுனால கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் கவலைப்படுற மாதிரியான சில காரியங்களும் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சின்ன சின்னதாக உங்களுக்குள்ளார மனக்கசப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய சம்பவங்களை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பற்றி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நட்பு வட்டம் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. போகிற இடத்துல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி நிச்சயங்க. வெற்றி பெற்று ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிலருக்கு இலையாக, சிலருக்கு கிளையாக, பலருக்கு மரமாக இருந்து எல்லோருக்கும் பயன்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உபயராசியில் பிறந்து எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அங்கே ஓடி போய் முன்னால் நின்று பல காரியங்களை தாமாக வந்து எடுத்துக்கட்டி செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அடிக்கடி பழுதாகி நிற்கிற அந்த வண்டி வாகனத்தை மாற்றுறது, மிக்சி கிரைண்டர் புதுசு வாங்கிறது, ஃப்ரிட்ஜு மாற்றுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் கொஞ்சம்
கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். நேரம் கடந்து சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் கூட்டுத்தொழிலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில், அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும். பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் எல்லாமே உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வந்த வழியை நாம் மறந்துவிட்டால் போகும் வழி நமக்கு புரியாமல் போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் கை தூக்கி விட்டாங்களோ, யாரெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட அந்த கடந்து வந்த பாதையை மறவாமல் கஷ்டகாலத்தில் உதவனவங்களை கடவுள் போல மனசிலேயே நினைத்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புதிய பாதையில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. சாமர்த்தியமாக பேசி பல பெரிய வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பல வகையில் இன்றைக்கி உண்டுங்க. அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் அதிக வட்டிக்கு கை நீட்டி வாங்கின காசு பணத்தை இன்றைக்கி திருப்பி கொடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கார். அதனால் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நல்லாவே கூடி வருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அது மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் உண்டு. உத்தியோகத்திலேயும் மூத்த அதிகாரிகள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தொலைந்து போன நாட்களை நினைத்து வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களுமே தொலைந்து போகும். ஆமாங்க, அதனால தான் நடந்ததை நினச்சி கலங்கி போய் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அடுத்ததாக எதை எப்படி கொண்டு போகலாம், பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எப்பொழுதுமே யோசித்து கொண்டு இருக்கின்ற இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தினா நாளைய நாள் நாம் என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்திடும் என்பதை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய கதிரவன்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மாலை 4:21 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிவட்டாரத்திலேயும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க.
குடும்ப விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லின்னு இருக்காதீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மாலை உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். மாலை 4:21 பிறகு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும், இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவர்களிடம் பணிந்து செல். ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை தரம். யாராவது எதிர்த்து பேசுகிறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசுவீங்க. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் எதிர்க்க தயாராக இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை மதித்து வணங்கி உங்கள்கிட்ட சில உதவிகள் யாராவது கேட்குறாங்கன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. காலையிலிருந்தே இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் மாலை 4:21 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் மாலை 4:21 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பயணங்களின் போது மொபைல் ஃபோன் அது மாதிரி சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு இறங்க வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. வேலை சுமை இருக்கும், வியாபாரத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை அதாவது 4:21 சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய இடம் எந்த இடமாக இருந்தாலும் அதுவே நந்தவனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நிம்மதியை நாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அந்த நிம்மதி எதுக்குள்ளார இருந்தாலும், எந்த பொருளில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க. ஆனாலும் கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு போகுது. கோர்ட்டு கேஸும் ஒரு பக்கம் இருக்குது. நினச்சா தூக்கம் வரல, நிம்மதியாகவும் இருக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் சின்ன சின்ன பிடிவாத போக்கு இருக்கும், அதுவும் சரியாயிடும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது, எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க.
உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எங்கே நீங்கள் வலிகளையும் காயங்களையும் அதிகம் சந்திக்கின்றீர்களோ அங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை பாடமானது ஆரம்பமாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க தனித்து செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கூட பிறந்தவங்க இருப்பாங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு தனித்து நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை வழிகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சில ஞான பாடங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. போட்டிகளில் வெற்றி உண்டு. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாகவே முடியும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான சூழல் இருக்குது. சுக்கிரனும் புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வியாபாரமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டு. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நினைத்தது கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அற்றுப்போய் கடைசி வரை நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அளவில் நின்று போகிறது மனிதனின் பிரார்த்தனையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ரொம்பலாம் இறைவன்கிட்ட அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்லாம் ஒன்றும் கேட்குறது கிடையாதுங்க. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும் கடவுளே, நோய் நொடி இல்லாமல், 4 பேருக்கு தொந்தரவு கொடுக்காமல், யாருக்கும் சுமையாக இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற பிரார்த்தனையில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கைக்கு வரும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. கூடிகிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி கூடுதலாக லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறது, வீடு மாறுறது, வண்டி வாகனம் மாற்றுறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பரிதமாகும். விஐபிகளாலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளை தேடிக்கொண்டல் வாய்ப்புகள் இருக்கிறது.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.